இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அதிரடி அல்வா செய்ய போகிறோம். அதுவும் இந்த பப்பாளி வச்சு செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இந்த மாப்பிள்ள விறகு இருக்கா? வாமா இருக்கு. தூக்கிடலாமா? அதெல்லாம் தூக்கிங்க. பப்பாளி இருக்க தோல்லாம் நீக்கிடலாம். தம்பி என்ன சொல்றியா? தம்பிக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறேன். முடிஞ்சு. பப்பாளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கு, பிழிஞ்சிட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆமா, அடுப்பு எரியுதா இல்லையா? எரியுது நல்லா எரியுது. சட்டி கொண்டு வந்து வை. மாப்பிள்ள அடுப்புல வைக்க சொன்னா தலையில வச்சுக்கிட்டு சுத்தமான நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மூணையும் நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் பப்பாளியை வதக்கி எடுத்துக்கலாம். பப்பாளி நல்லா மசிகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். பப்பாளியோட பாலை ஊற்றிக்கலாம். ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேசரி பொடி சேர்த்துக்கலாம்.
வறுத்து வச்ச ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். அது ரெடி, அல்வா ரெடி. இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. அருமையான பப்பாளி அல்வா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே எச்சி ஊறுது மாப்பிள்ள. வெயிட் பண்ணலாம் முடியாதாம்மா, வாங்கம்மா சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு மாமா. நல்லா இருக்கு மாப்பிள்ள. இரு மாப்பிள்ள சாப்பிட்டுக்கேன். அமிர்த மாதிரி இருக்கு மாப்பிள்ள. வேற லெவல் மாமா. உங்களுக்கு டைம் இருந்தால் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம VTD சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.